பிரிச்சுட்டுனா வச்சுக்க இந்த கட்டுக்கொடியை ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்க, அதில் நீ எவ்வளோ தண்ணி ஊற்றி சும்மா உன் கையை வச்சு அப்படியே அதைக்கி பிசைஞ்சா ஒரு பிசினி மாரி வெளியே வரும். அந்த குழகுழப்பு வந்ததுக்கப்புறம் நீ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஏன் ஒயிட் சுகரோ இருந்துடும் அப்படி சேர்த்து விட்டுட்டு போட்டுட்டுனா அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்தில் ஜெல்லி மாரி ஆகிடும். நீ மணி கட் பண்ணி சாப்பிட்லாம். மேலே இது அல்வா மாதிரியே பண்ணுறாங்க தெளிவா. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு அல்வா ரெடி. மேலே முந்திரி பருப்பு திராட்சை வச்சா அல்வா ரெடி. அப்படியே அறுத்து சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிட்லாம். டேய் அதுக்காகலாம் இல்லைடா, ஜென்ரலாகவே சாப்பிட்டுட்டு வர்றதுக்காக மிகப்பெரிய பலன் ஹீட்டு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இல்லை இந்த கட்டுக்கோடி நம்மளே நீங்கள் போய் ஜிபிடியில் இது பண்ணிப்பார், கட்டுக்கோடியோட பலனை மட்டும் கேட்டுப்பார். எதுவுமே தெரியாது. ஏன் நம்ம ஊர்லேயே சில பேர் இருப்பாங்க தலை, அவங்ககிட்டையும் கேட்டாலே சொல்கிறாங்க இதுதான் கட்டுக்கோடி, அசால்ட்டாக சொல்கிறாங்க. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா?